ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச கோலா உருண்டை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பக்கா செட்டிநாடு மட்டன் கோலா உருண்டை டேஸ்ட்லேயே இருக்கும். ஆனால் இது பியூர் வெஜ்ஜுங்க. இன்றைக்கி நான் சொல்கிற சீக்ரெட் டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்ட் கோலா உருண்டை ரெடி. கோலா உருண்டை செய்கிறதுக்கு 2 வாழைக்காய் எடுத்துருக்கேன். அதை கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கிறேன். நான் கடாயில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழைக்காய் வெந்தோடனே எடுத்துட்டு அதோட தோலெல்லாம் நீக்கிடுங்க. வாழைக்காயை மசிச்சு எடுத்துக்கோங்க. அது சரியாக மசியலைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கிறேன். 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, 3 காஞ்ச மிளகா போட்டு வதக்குங்க. 5 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நான்வெஜ் டேஸ்ட்டில் வேணும்னா ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 3 லவங்கம் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு தேங்காய் துருவலும் 1 கப்பு உடச்சக்கல்லையும் போட்டு வதக்கிக்கிறேன். ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் சேர்த்து வதக்கிக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். ரொம்பலாம் வதக்க வேண்டாம், லைட்டாக வதக்கினா போதும். வதக்கினதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சிட்டு எடுத்துன்னு வந்துடுங்க. இப்போ கொரன்னு அரைச்சிட்டு வந்ததை வாழைக்காய் கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ரெண்டும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, மாவு ரெடி. இப்போது உருண்டையாக உருட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போதாங்க நான் வாழைக்காய் வடை சுட்டேன், அதனால தான் எண்ணெய் அந்த மாதிரி இருக்குது. நம்ம சேனலில் வாழைக்காய் வடை எப்படி செய்கிறதும் நான் அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் செஞ்ச மாதிரியே நீங்கள் கோலா உருண்டை செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். அப்படி உங்களுக்கு கோலா உருண்டை சரியாக வரல, பிரிஞ்சு வருதுன்னா கொஞ்சம் உடச்சக்கல்ல மாவு சேர்த்து பிசைஞ்சு சுட்டு பாருங்கள், சரியாக வரும். அவ்வளோதாங்க, நம்ம கோலா உருண்டை ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.